கைனகோமேஸ்டியா யாருக்குமே வராத ஒரு பிரச்சனையா? உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. கைனகோமேஸ்டியா பொறுத்த வரைக்கும் அது வந்து 35% இருக்கும். அதாவது 100 பேர்ல 35 பேருக்கு இருக்கும். இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வந்து தேடுறதுக்கே எல்லாரும் ரொம்ப கூச்சப்பட்டு தேடுறதே கிடையாது. கைனகோமேஸ்டியா வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா சர்ஜரி தேவையா அப்படின்னு பார்த்தா இல்ல. பிறந்த குழந்தைங்க நியோனேட்ஸ்ன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு சின்னதா அந்த கிளாண்ட் வந்து தொடம்போது பால்பபிளா தெரியும். பிரஸ்ட் கிளாண்ட் மைனர் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். ஆனா அது தானா செட்டில் ஆயிடும். இது பிறந்த குழந்தைங்களுக்கு. அது இல்லாம பியூபர்டல் ஏஜ் குரூப் இப்ப 13, 14 அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு திருப்பி அந்த பால்பேட் பண்ணா கொஞ்சம் அது வந்து பால்பபிளா இருக்கும். அதாவது தொடம்போது அந்த இடத்துல ஒரு கிளாண்ட் இருக்கும், சென்சிட்டிவா இருக்கிறது இருக்கும். இது வந்து அடுத்த 6 மாசம் டு 2 வருஷம்குள்ள தானா இன்வல்யூட் ஆயிரும். ஆனா இதை தாண்டி இந்த டைம் பீரியடை கடந்தும் அவங்களுக்கு வந்து கைனகோமேஸ்டியா இருக்கு, அந்த இடத்துல இந்த மார்பகத்துல கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவை. ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இப்போதைக்கு ஒர்க் பண்ற ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட். டேப்லெட் கொடுக்கறதுனாலயோ ஏதாவது கிரீம் அப்ளை பண்றதுனாலயோ அதை சரிப்படுத்த முடியாது. ஒரு தடவை அந்த சுரப்பி பெருசாயிடுச்சுன்னா, அதாவது இவ்வளவு